ஹாய் ஹலோ வணக்கம். மல்டி டேலண்டட் சேனல்லேருந்து நான் தான் உங்கள் தர்ஷினி சதீஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்த ஒரு கோவிலை பற்றி தான் பேச போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் வந்திருக்கும், தாங்க முடியாத சூழ்நிலையாகவும் இருந்திருக்கும். அந்த பட்சத்தில் எனக்கும் ஒரு கஷ்டம், என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு கஷ்டம், பெரிய ஒரு கஷ்டம் எனக்கும் வந்துச்சு. அந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீள முடியுமாங்கிறது என்னால் தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் வந்து ஏகப்பட்ட கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. என்னென்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய பையன், மூத்த பையன் வந்து பிறந்து 1.5 மாதத்தில் வந்து அவனுக்கு தொடையில் வந்து ஒரு பெரிய கட்டி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வந்து கடைசியில் டாக்டர் எல்லோரும் சொன்னாங்க, இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அது வந்து ஒரு 1.5 வயசு குழந்த. அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு அவ்வளோவா வந்து பேசக்கூட தெரியாத ஒரு வயசில், அதுக்கு வலிக்குன்னு கூட சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் அது இருந்தபோது, நாங்கள் ஹாஸ்பிட்டலாக ஒவ்வொரு இடமா அலைஞ்சோம், அதை வந்து சரி பண்ணிடலான்னு. ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சொன்னது என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கேயும் அதே தான் சொன்னாங்க, மாற்று கருத்து ஒன்றுமே சொல்லலை. அதனால் அது பக்கத்தில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கல்லறையில் வந்து ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த மாதிரி வந்திருப்பாங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அதிசயம் நடக்கும். கடவுள் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆயம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை கேட்டுட்டு நானும் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். இங்கேருந்து நேராக போனீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக போனீங்கன்னா அங்கே தான் இருக்குமா, நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களோட கஷ்ட நஷ்டம் என்னங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. நானும் ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு நம்பிக்கையில் இல்லைங்க, பெரிய நம்பிக்கை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு உதவி பண்ணியிருப்பார். ஒவ்வொரு உதவின்னு என்ன, அவர் இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். அப்படி தான். அதுக்காக நான் கிறிஸ்துவ மதத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எல்லா கடவுளும் ஒன்று தான். நான் எல்லா கடவுளையுமே எல்லா சாமியுமே கும்பிடுவேன். எனக்கு வந்து அந்த ஆயாம்மா சொன்னது வந்து அப்படி சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா, உங்களுக்கு நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து அந்த சர்ச்சுக்கு அந்த பார்க்குறீங்களா, அந்த வீடியோவில் பார்க்குற சர்ச்சுக்கு தான் நான் வந்தேன். வந்தவொடனே எனக்கு பார்க்கும் போதே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. என்ன அப்படின்னா, கல்லறையிலேருந்து கடவுள் வந்து உயிர் தெழுந்த ஒரு காட்சி தான் இந்த கோயிலில் நான் கண்டேன். அந்த கோயிலில் வந்து உள்ளேயே இருந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி மரத்தால் ஆன தூண்லாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அதில் இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். நானும் போய் கண்ணீர் மல்க நானும் வந்து என்னோடய ப்ரேயரை வந்து நான் ஒப்பு கொடுத்தேன். கடவுள் எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, மறுநாள் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த கட்டியை வந்து மருந்தாலே சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் கத்தி எதுவுமே இல்லாமல் இதை சரி பண்ணிடலாம், வெறும் மருந்து ஊசியிலே சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்களோ, அதே ஆஸ்பத்திரியில் வந்து மருந்தால் குணப்படுத்திடலான்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ என்னோடய பையனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. 11 வருஷம் கழித்து நான் மறுபடியும் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன். வந்து ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய குழந்தைக்கு வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க.